finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ இங்கிலாந்து vs வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் லார்ட்ஸோட டே 2 ஓட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ டே 1 உங்களுக்கு நல்லாவே தெரியும், வெஸ்ட் இண்டீஸ் 121 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் டே 1 இங்கிலாந்து வேர் 189 for 3. ஓகேங்களா? ஸோ டே 2 முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 371 ஆல் அவுட் ஆயிட்டாங்க, 250 ரன்ஸ் லீட் எடுத்துட்டாங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸை 79 for 6 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும். ஸோ 141 ரன்ஸ் பிஹைண்ட்ல இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். தேர் இஸ் எவ்ரி சான்ஸ் ஆஃப் தெம் கெட்டிங் ஆல் அவுட். இன்னிங்ஸ் டிஃபீட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு டே 3ல. அது மட்டும் உறுதியாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு இங்கிலாந்து. நம்மளுக்கு நல்லா தெரியும் இங்கிலாந்து அவங்க ஹோம்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் டீமை டெஃபினட்டா அவங்க வந்து டாமினேட் பண்ண போறாங்கன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நம்பிக்கை, ஓகே வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவால பிரிஸ்பேன்லேயே போய் அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது டெஃபினெட்லி தே வில் கிவ் அ ஃபைட் பேக் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபைட் பேக் எதுவுமே வெஸ்ட் இண்டீஸ் கொடுக்கலன்றது தான் வருத்தமான ஒரு விஷயம். ஸோ டே 2 ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் அண்ட் ஜோ ரூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரூக் ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடினாரு ஃபார் 50. அன்பார்ச்சுனேட்லி அந்த பவுன்சர் டாக்டிக்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பல்சாரி ஜோசப் ஒரு பவுன்சர் போட்டாரு. ஒரு லூஸ் ஷாட் தான் சொல்ல முடியும், ஒரு விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஜோ ரூட் கண்டினியூ பண்ணியிருந்தாரு. அவரும் ஒரு நல்ல நாக் விளையாடினாரு. பட் 69ல அவரும் அவுட் ஆயிட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி பென் ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போல்ட் ஆனாரு. We have to give huge credit to Gudakesh Motiங்க. நான் இவரை பத்தி நிறைய வீடியோஸ் வேர்ல்ட் கப் முன்னாடில இருந்தே போட்டிருந்தேன். மோட்டி இஸ் கோயிங் டு பி பிக் பிளேயர் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். அதில் எந்த டவுட்டும் இல்லை. சூப்பர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் பென் ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல குத்தி அப்படி சும்மா மிடில் ஸ்டம்ப்ல வந்து அடிச்சுது. அண்ட் அவர் கொஞ்சம் லூஸா விளாட்னாருன்னு வச்சுக்கோங்களேன். பென் ஸ்டோக்ஸ் கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் அவுட் ஆனார்னாலே வந்து பாத்தீங்கன்னா எய்தர் அந்த பிச்சில் ஏதோ ஆயிடுச்சோ, புரியுதா உங்களுக்கு, அந்த மாதிரி தான் பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவாரு. ஸோ யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு தி போலர். அந்த ரஃப் ஒன்று சின்னதா இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணாரு. இது டே 2 தான் பயங்கரமா இங்கிலாந்துல ஒன்றும் பால் டே 4ல கூட ஒன்றும் பெருசா திரும்ப போறது இல்லை. பட் அந்த ரஃப் யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஸோ கிரெடிட் டு த போலர். பட் சம்டைம்ஸ் பென் ஸ்டோக்ஸ் அவர் அவுட் ஆகும் போதுல அவர் ரியாக்ட் பண்றதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, அவர் வந்து கிரீஸ்குள்ளேயே விளையாடுவார் ஸ்பின்னர்ஸை. சம்டைம்ஸ் அது பேக் ஃபயர் ஆகும். கொஞ்சமாவது ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணும். ரொம்ப க்ளோஸ் டு த ஸ்டெம்ஸ் கிரீஸ்குள்ளேயே விளையாடுவார். மெயின்லி டெஸ்ட் மேட்சஸ்ல சொல்றேன். ஸோ அது அவருக்கு மிகப்பெரிய டவுன்ஃபாலா அமைஞ்சிருக்கு அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். அண்ட் மோட்டியும் வந்து பாத்தீங்கன்னா அதை பக்காவா ஜட்ஜ் பண்ணி சூப்பரா போட்டார். எண்ட் ஆஃப் தட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் டெலிவரி. கிட்டத்தட்ட அன்பிளேபிள் டெலிவரி தான், அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் இமிடியேட்டா ஜோ ரூட்டையும் அவுட் ஆகுவார், மோட்டி போல்ட் ஆகுவார். அது வேற லெவல் டெலிவரிங்க அதுவுமே. ஸோ 2 குவாலிட்டி பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசால்ட்டா போல்ட் ஆக்கி இருக்காருன்றதான் உண்மையான விஷயம். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். அண்ட் அதுக்கப்புறம் ஜேமி ஸ்மித், the debutant, the wicket keeper, ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக் ஆடினாரு, 70 ரன்ஸ். அந்த பிளேயரை பார்க்கும்போது காம்பாக்டாகவும் இருக்காரு. த சேம் டைம்ஸ் பிக் ஷாட்ஸ் ஆடினாலும் அவர்கிட்ட அந்த கேமும் இருக்கு. எல்லா டைப் ஆஃப் கேமும் அவர்கிட்ட டெஃபினட்டா இருக்கு. இஸ் கோயிங் டு பி a great future for England. அதுல டவுட்டே கிடையாது. ஜஸ்ட் 23 years தான். அண்ட் நம்ம உடனே ஜம்ப் பண்ணிட முடியாது, இவரு வேற லெவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம பார்க்கணும் how he plays in ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ், சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ், எஸ்பெஷலி இன் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ். அங்கெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பட் பார்த்தவருக்கும் பார்த்தா இந்த பையன் நல்ல சரக்கு இருக்குன்றது மட்டும் தான் கிளியரா தெரியுது. அண்ட் அட் த சேம் டைம் ஜேடன் சீல்ஸ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல போட்ட எஃபர்ட் செகண்ட் டேலையும் போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ அப்படி இப்படி 371 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். பட் 250 ரன்ஸ் லீடு. ஸோ அதுலேயே கிளியரா தெரிஞ்சிச்சு, ஓகே இங்கிலாந்து வின் பண்ணிட போறாங்க, இன்னிங்ஸ் டிஃபீட் தான் ஆக போறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி தான் அவங்க பேட்டிங்ல பயங்கர ஸ்ட்ரகிள். 79 for 6. அத்தனீஸ் ஒரு 22 அடிச்சாரு. ஹோல்டர் வந்து கான்ஃபிடென்ட்டா ஒரு 20 அடிச்சாரு. அவரும் பாத்தீங்கன்னா டே முடியும் போது அவுட் ஆயிட்டாரு. அண்ட் பென் ஸ்டோக்ஸோட கேப்டன்ஷிப் ஆஸ் யூஸ்வல் ஃபயரா இருந்தது, அதுல டவுட்டே கிடையாது. ஃபீல்ட் செட்டிங் இருக்கட்டும், எஸ்பெஷலி ஜேசன் ஹோல்டரோட விக்கெட் ஒரு ஷார்ட் லெக் வச்சு அந்த பவுன்சர் டாக்டிக் போட்டதா இருக்கட்டும், எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. அண்ட் பவுலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவரோட ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அண்ட் கஸ் அட்கின்சனும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் த மேன் வித் கோல்டன் ஆர்ம் பென் ஸ்டோக்ஸ் அவரும் செமையா போட்டார் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஸ்டோக்ஸ் தான் ரொம்ப டேஞ்சரஸா தெரிஞ்சாரு விளையாடுறதுக்கு இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ ப்ராபப்ளி தேர்ட் டேல மேட்ச் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செஷன் மேபி ஃபர்ஸ்ட் 1 hourல கூட முடிஞ்சிடும். ஸோ வி மைட் சி ஒன் லாஸ்ட் டைம் ரிகார்டிங் ஆண்டர்சன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் எமோஷனல், அது எந்த டவுட்டும் இல்லை. பட் எனிவே திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட். இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை கிரம்பிள் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் டே 2 ஓட ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூ பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.